ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டே 10 ஆஃப் ஃபெப்ரவரி சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம 10th டேயில் இருக்கோம். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ஜிம்முக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஜிம்மில் போய் ஃபஸ்ட்டு வேலையாக இன்றைக்கி வெயிட் பார்த்தா ஒரே சர்ப்ரைஸு. ரொம்ப மாதங்கள் கழித்து மறுபடியும் வெயிட் 6 சீரீஸில் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. இந்த வெயிட் பார்த்தோன்னே நம்மளுக்கு தோணும் 70ல் இருக்கும் போது 6 சீரீஸில் வரணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸோடையே இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார்டியோ தான். கார்டியோவில் ஃபஸ்ட் நீல் டவுன் அண்ட் கெட்டப் ஒர்க் அவுட் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 7 ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் இது. அதுக்கு அடுத்தது இது பிளேட்டோடையும் பண்ணலாம், பிளேட் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ நான் பிளேட்டோடு பண்ணேன், 5 kg பிளேட் வச்சு. அதுக்கு அடுத்தது ஹீல் டச், ட்விஸ்ட் அண்ட் ஹீல் டச். இது 23 செட்ஸ் பண்ணோம். எல்லாமே 23 செட்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சைல்டு போஸ்ட்லேயே கோப்ரா பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைல்டு போஸ், அதுக்கப்புறம் கோப்ரா பொசிஷன். இந்த மாதிரி 23 செட்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கிறிஸ் கிராஸ் ஜம்ப் அண்ட் லெக் ரைஸ் க்ராஸாக டச் பண்ணணும். ஸோ கிறிஸ் கிராஸ் ஜம்ப் ஒன்று, அப்புறம் லெக் ரைஸ் ஒன்று. இந்த மாதிரி பண்ணால் ஒரு கவுண்ட்டு. இந்த மாதிரி 23 செட்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹை நீஸ் 30 கவுண்ட் பண்ணோம். ஹை நீஸ் 30 கவுண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஜம்ப் அண்ட் ஜாக்ஸ் ஜஸ்ட் காலை இந்த மாதிரி பண்ணி கையை தூக்கி பண்ணுறது. இது 50 கவுண்ட் பண்ணுவோம். 3 செட்ஸ், எல்லாமே 3 செட்ஸ். ஒரு செட்டாக முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் அவுட்ஸ் போவோம். அதுக்கப்புறம் பர்ஃபீஸ் 20 பண்ணோம். 20 பண்ணதுக்கப்புறம் இன்னையோட இந்த கார்டியோ 3 செட்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம லெக்குக்காக ஸ்குவாட்ஸ் பண்ணோம். ஸ்குவாட்ஸ் ஃபஸ்ட்டு வெயிட் இல்லாமல் 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2.5 kgயோட கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எனக்கு இன்னும் இந்த வெயிட் போட்டுட்டு ஸ்குவாட்ஸ் பண்ணுறது முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜிம்மோட டேவை EFXோடு முடிச்சாச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஹோம் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு குட்டி 5 ஸ்டெப்ஸ் பார்ப்போம். இவர் சந்தோஷ், இவர் சொல்கிற கேள்வி. நீங்க சாப்பிடறதுல இருந்து கொஞ்சமா கேலரிஸ் கட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலைல 5 இட்லி சாப்பிடுறீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, புரோட்டீன் ரொம்ப முக்கியம். உங்க பாடி ஷேப்பா வர வைக்கிறதுக்கு, நீங்க ஃபேட் லாஸ் பண்ணதுக்கு, டயட் ஈஸியா ஃபாலோ பண்ணதுக்கு. அதனால ஒவ்வொரு மீலும் சாப்பிட்றப்ப சிக்கன், பன்னீர், டோஃபு ஏதோ ஒரு புரோட்டீன் சோர்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. நம்பர் 3, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வெறும் கார்டியோ மட்டும் பண்ணீங்கன்னா தொப்பை குறையாது. அதனால வெயிட்டை தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஜிம்முக்கு போங்க, இல்லைன்னா வீட்லயே 2 டம்பிள்ஸ் வாங்கி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. வெயிட் ட்ரைனிங் ஆப்ஷனல் கிடையாது, கம்பல்சரியா பண்ணணும். நம்பர் 4, கீப் மூவிங். ஜிம்முக்கு போகாத டைம்லயும் ஆக்டிவா இருங்க. டெய்லியும் 10K ஸ்டெப்ஸ் டார்கெட் வைங்க. நம்பர் 5, கன்சிஸ்டன்சி. மேஜிக் இல்ல, ஷார்ட்கட் இல்ல, டெய்லி பிளான், டெய்லி ஃபாலோ, சிம்பிள் ஸ்டைல டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்றைக்கி டயட்டுக்கு நான் என்னென்ன ஃபுட் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீக்கங்காவில் ஒரு நல்ல பொரியல் பண்ணிட்டேன். பீக்கங்காவை நல்லா சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அது எல்லாமே வச்சு வதக்கி ஒரு பொரியலாக பண்ணியாச்சு. நல்ல பொரியல் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகம் பீக்கங்காயில். ஸோ நான் பீக்கங்காய் இன்றைக்கி பொரியலுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. வெண்டைக்காவையும் எக்கையும் ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சப்போட்டா எடுத்துட்டேன் மார்னிங்க்கு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ஒரு அடை தோசையும் கூட அந்த பீக்கங்காய் பொரியல் பண்ணதே எடுத்துகிட்டு புடலங்காய் கூட்டு செஞ்சாச்சு அடை தோசைக்கு தொட்டுக்க. ஸோ கூட்டு செஞ்சு புடலங்காய் கூட்டு செஞ்சாச்சு. பீக்கங்காய் பொரியல் ப்ளஸ் ஒரு அடை தோசை எடுத்துட்டேன். இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு இதுதான் என்னோடய மெனு.
ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். வாட்டர்மெலன் வந்து வெயிட் ஏறாது, கலோரி ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து நான் ஓட்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி என்னோடய டயட் நான் முடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் நம்ம டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அவங்க எக்ஸாம் படிக்கிறத விட நம்மளும் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் ஃபுட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு டே 11, நாளைக்கு சந்திப்போம். வெயிட் மெயின்டைன் ஆகுதா அதிகமாகுதான்னு சொல்லி நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி 5 மீல் டே எடுத்தனால நாளைக்கு வெயிட் பார்த்துட்டு உங்களுடன் வரேன். நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.